நல்லா இருந்துச்சு அந்த படம். அவார்டு கொடுக்கலன்னு தெரியல. ஹீரோயின் தரமா இருக்கும். பார்த்தேன், ஒரே கிரஷ் தான் அந்த ஹீரோயின் மேலே. 2023 பெஸ்ட் மூவினா என்ன ப்ரோ சொல்றீங்க? இறகப்பற்று, அப்புறம் சித்தா தான் ப்ரோ நான் சொல்லுவேன். இறகப்பற்று எல்லாரோட லைஃப்லயும் நடந்த விஷயம். எல்லாருக்குமே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 கப்புள்ஸ் காட்டுவாங்க இல்லையா, அது 3மே எல்லாருக்குமே சூட் ஆகும். இருகப்பற்று. ஸோ இருகப்பற்று ஏன் அப்படின்னா, ஸோ இருகப்பற்றில் எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தது. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. அதில் அந்த தெரபிஸ்டோட அந்த கதை மட்டும் எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா ஸ்டில் அந்த ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை திருப்பி என் மூட்டையில் இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஏதோ அவரு கட்டமைச்ச ஒரு விஷயத்துல அவர் இதுதான் என் பொண்டாட்டியா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. இது எல்லாமே நல்ல ஆக்சுவல் நல்லா கனெக்டா இருந்தது. பட் குட் மூவி. பட் எனக்கு பர்சனலா அது கொஞ்சம் பிடிக்காம இருந்தது. அவ்வளவுதான். இருகப்பற்று நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். நல்ல ஒரு ஃபீல் போய் பர்சனல் லைஃப்ல கனெக்ட் ஆகும். அந்த ஒரு கதை 3 லேயரா அந்த கதை போகும். விக்ரம் பிரபு அவங்க ஒரு பேர் கதை போகும். அந்த மாதிரி 3 லேயரா கதை நல்லா இருந்துச்சு. அது எல்லாரோட பர்சனல் லைஃப் நடக்கிறது தானே. அது ஏன்னா யதார்த்தமா சொல்லியிருக்காரு. துணிவு அந்த படத்துல எப்படி சொல்றது, கண்டென்ட் இருக்கு. ஒரு கருத்தான படமா எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ரிலேட்டடா வச்சு எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி கருத்தெல்லாம் ஏமாறக்கூடாது. பேங்க்ல போயிட்டு காசு போறாங்க, அதை ஏமாறக்கூடாது. ஃபன்னா இருந்துச்சு. மெயின் செம்ம காமெடியா இருந்துச்சு. இந்த இயர்ல நான் ரொம்ப நிறைய வாட்டி லூப்ல பாத்துட்டு இருந்தது டாடா, அப்புறம் இருகப்பற்று மூவி ரொம்ப டாடா அந்த எப்பவுமே மதர் எமோஷன் பார்த்துட்டு நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஃபாதர் எமோஷன்ல இது ரொம்ப க்ளோஸ்டா நல்லா இருந்துச்சு. அதனால டாடா தாண்டி அதான் இருகப்பற்று. அதுல நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. லவ் லாங்குவேஜ், அப்புறம் லவ்வர்ஸ்குள்ள சண்டை, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய சொல்லிருந்தாங்க. நிறைய மூவி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது மோஸ்ட்லி டச்சிங்கா எனக்கு பிடிச்சிருந்தது. பெஸ்ட் மூவி சலார் பார்த்தேன் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ வந்தது. அது சும்மா தான் ப்ரோ. ஹீரோயின் தரமா இருக்கும். பார்த்தேன், ஒரே கிரஷ் தான் அந்த ஹீரோயின் மேலே. அவ்வளோதான். அது நல்லது. போர்த்தொழில் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் மூவி சரியா எதுவும் அமையல. ஆனால் இது நல்லா பண்ணாங்க. கம்மி பட்ஜெட் வேற. அசோக் செல்வன் நல்லா பண்ணாரு. பூரா சரத்குமார். ஆக்சுவலாக வில்லன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் இதில் தான் பார்ப்போம். இதில் வில்லன் ஒரு சாதாரணமாக நல்லா இது பண்ணாங்க. நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக மாமன்னன் சொல்லலாம். மாமன்னன் எதுக்கு அப்படின்னா அது ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டியை ஒரு ஆக்சுவலாக அது ஒரிஜினல் சீனை ஒரிஜினலாக இதில் நடந்த விஷயத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் ஒரு கம்யூனிட்டி எப்படிலாம் மேலே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு பொசிஷன் அடையிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்பவும் ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே. பட் ஸ்டில் அது அழகாக தத்துருவமாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப அந்த எம்பத்தி அண்ட் தென் எமோஷனல் நிறைய கனெக்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன ஏது நம்மளால கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால மாமன்னன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. டாடா நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. எமோஷனாக கனெக்ட் ஆச்சு அந்த படம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த டைம் போகிறதே தெரியல. ஸோ நமக்கு எதுக்காக நம்ம தேட்டர் போகிறோம், கொஞ்சம் என்டர்டெயினாக ஃபீல் ஆகணும். ஓகே, அது இருந்தது. கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதில் டைம் போகிறதே தெரியல. ஓகே, அது நல்லா இருந்துச்சு. நான் நல்லா சிரிச்சதுன்னா டிடி ரிட்டர்ன்ஸ். அந்த படம் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 2.5 hours அப்படியே சிரிச்சிட்டே போச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. டாடா லவ், ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங், லவ்வர்ஸ் பாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங். 2000 இந்த 2 மூவினா துணிவு எல்லாருக்கும் ரிலேட் ஆகுற ஒரு மூவி. டாடா எனக்கு பர்சனலா பிடிச்ச மூவி. டாடா பெஸ்ட் ஃபாதர் மூவி ப்ரோ. ஒரு ஃபாதர்னா அப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே அதானே. நிறைய பேருக்கு இப்போ ஃபாதர் லவ்னால என்னன்னு தெரியாம போயிருச்சு. எல்லாமே மதர் லவ்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஃபாதர் லவ்னா என்னன்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் டாடா பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நைட் ப்ரோ. ஏன்னா மணிகண்டன் ப்ரோ நம்ம விஜய் டிவியில் நிறைய பார்த்துருக்குறோம். நிறைய டேலண்ட் பர்சன். அவர் ஜெய் பீம்லேயே நல்லா தந்தாரு. அதுக்கப்புறம் வர படம் குட் நைட்டு அப்படின்னோடனே எப்படி இருக்குமோ அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். நல்ல சூப்பராக இருந்தது படம். அந்த கொரட்டை வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. நிறைய சொல்லலாம். அதில் ஒன்றுனா யாத்திசை நல்லா இருந்துச்சு. எல்லாம் அவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்குன்னா 500 crores ரொம்ப 8 கோடி ரூபாய் தான் எடுத்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதை நல்லா ரிசர்ச் பண்ணி எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த படம். அவார்டு கொடுக்கலன்னு தெரியல. அயோத்தி சொல்லலாம். நல்லா இருந்துச்சு அந்த படம். இப்போ இந்த இயர்ல நிறைய நல்ல படங்கள்லாம் இருக்கு. புதுசாக வேறு யங் டேரக்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு. அயோத்தி, யாத்திசை தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ கூட அயோத்தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஏதாவது அவார்டு வாங்கிச்சு கேள்விப்பட்டேன். யாத்திசையெல்லாம் எங்கேயுமே பெருசாக அவார்டே கொடுக்கல. ஏன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு அந்த படம். நல்ல அட்டெம்ப்ட். அது அவ்வளோ கம்மி கான்செப்ட் படம் எடுக்க நல்லா இருந்துச்சு. நல்லா ரிசர்ச் பண்ணி எடுத்திருந்தாங்க. இருகப்பற்றும் நல்லா இருந்துச்சு. அயோத்தி பார்த்தேன் ப்ரோ. அயோத்தி நல்லா இருக்கு. அயோத்தி அது கதை நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ வேற கதை நல்லா இருக்கு. அவங்க அப்பா வேற ஊர்ல இருந்து இந்த மாதிரி அது கதை நல்லா இருக்கு. அவ்வளோதான் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டா சித்தா படம் பார்த்தேன் ப்ரோ. செம்ம கான்செப்ட், பயங்கரமான கான்செப்ட். ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னா எவ்வளோ அவுட் ஆகுன்றது பார்த்தேன். ட்ரஸ்ட் தான் மேட்டர். ஒரு ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. உடஞ்சு போய் நிற்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சித்தா ப்ரோ டாப் மோஸ்ட். எமோஷன்ஸ் அவ்வளோ இருக்கு ப்ரோ. ஃபுல்லா எமோஷன்ஸ்.
மற்றதெல்லாம் லைக் சும்மா எடுக்கணும்னு எடுத்து வச்சிருந்தா எதுவுமே தெரியாது. எமோஷன்ஸ் ஃபுல்லாக கலந்து எடுத்து வச்சிருக்கானுங்க, அதனால மாசா இருக்கு. சித்தா தான், அது ஒரு ஃபீல் குட் மூவி. அது வந்து இப்போ சொசைட்டிக்கு ரொம்ப தேவைப்பட வேண்டிய மூவி அது. ஏன்னா பெண்களோட பாதுகாப்புக்காக, குழந்தைங்க சைல்டு ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க. நல்ல மூவி, சித்தார்த் நல்லா பண்ணியிருப்பாரு. அண்ட் மார்க் ஆண்டனி அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக, நல்லா இருந்துச்சு அதுவும் ஓரளவுக்கு. நான் கம்மியாக தான் படம்லாம் பார்த்தேன். ஸோ நான் பார்த்ததுல இது கொஞ்சம் ஓகே, மற்ற படத்தோட கம்பேர் பண்ணால் ஓகே, நல்லா டைம் போச்சு அப்படி ஃபீல் பண்ண மூவி இது. ஆக்சுவலாக வந்து 2023 வந்து இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது. ஃபரானா அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வந்து நல்லா ஓடி இருக்குது. பெரிய பட்ஜெட் மூவியே வந்து எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, பெரிய ஆக்டர் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த ஆக்டர் இருந்தால் நம்ம போனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் சின்ன பட்ஜெட் மூவிஸு அதெல்லாம் வந்து அதுக்கும் முக்கியத்துவம் தந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல கதைங்களை வச்சு சின்ன பட்ஜெட் மூவிஸ்லாம் வருது. இப்போ அவர் சொன்ன மாதிரி யார் திசை அதெல்லாம் வந்து நல்ல கதை, ரொம்ப பழைய காலத்தில் வந்து எப்படி நடந்தது, என்ன எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ வர படம் எல்லாமே வந்து நல்ல ப்ராக்ரெசிவாக இருக்குது. லைக் ஒன்லி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரோ இருக்கும், ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ இருக்கும், அப்புறமேட்டு ஒரு வில்லன் இன்ட்ரோ இருக்கும், ஃபைட்டு, இதையும் தாண்டி நிறைய பெரிய கதைகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்குது. அண்ட் தென் ஹீரோன்னு நம்ம ஒரு போர்ட்ரேட் பண்ண விஷயம் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த யோகி பாபு முத கொண்டு இப்போ நடிக்கிற அளவுக்கு நம்ம சினிமா வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக, தமிழ் சினிமான்னு பொறுத்தவரை. ஸோ இப்போ பார்க்குற விதமும் சரி, ரொம்ப ஒன்று வச்சிருப்போம் ஹீரோனா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அதையும் தாண்டி நிறைய உடைக்கிற விஷயங்கள் நிறைய வந்திருக்கு, இந்த சமூகத்துக்கு தான் நல்லா உடைக்கிற விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால லைக் இப்போ உள்ள மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ப்ராக்ரெசிவாக இருக்குது, தேவையான மூவிஸ், பட் இன்னும் ப்ராக்ரெசிவாக எடுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ சித்தா கூட வந்திருந்தது. ஸோ சித்தாலையுமே எனக்கு அதில் ஒரு லாஸ்ட்ல வந்து அகெயின் சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு லாஸ்ட் எண்டில். அப்புறம் நம்ம எல்லாருமே லூப் ஹோல்ஸ் இருக்குதான், பட் ஆனால் ஸ்டில் அந்த லூப் ஹோல்ஸை யார் தான் சரி பண்ணுறது? ஆனால் எல்லாருமே கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே யாருமே இருக்க முடியாது கரெக்டாக. ஸோ அதனால அதை இன்னுமே எனக்கு பிடிச்சிருந்தது படம். ஆக்சுவலாக படம் வந்து பேசப்படாத படம் அந்த படம்லாம். ஸோ அதை பற்றி நல்லா பேசியிருந்தாங்க. பட் எண்டில் வந்து திருப்பியும் அந்த லா வந்து அவங்களே எடுத்துட்டு திருப்பியும் அதை பண்ணுற மாதிரி இருந்தது. பட் படம் சூப்பர் அமேசிங். பட் பேச வேண்டிய விஷயம் அது கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் குட் அட்டெம்ப்ட் நல்லா. பட் எண்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு வச்சிருந்தா நல்லா இருந்தது.